எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஒரு இயற்கை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோடி இ-ஷாப்பிங். பைமோடி இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நம்மளோட அன்றாட தேவைக்கு பயன்படக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே இந்த ஆப்பில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உள்ளே போயிட்டு செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற தாவரம் ஊமத்தை. ஊமத்தை இங்கிலீஷில் டாட்டூரா மெட்டல், டாட்டூரா ஸ்ட்ரமோனியம், ஜிம்சன் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொலானேசிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. தமிழில் வெள்ளை ஊமத்தை, காட்டு ஊமத்தை, கரு ஊமத்தை இது போன்ற பெயர்களில் சொல்கிறாங்க. ஊமத்தையோட தாயகம் எதுன்னா அமெரிக்கா. இந்த ஊமத்தை காரத்தன்மையும் கைப்பு சுவையும் கொண்டதாக இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா 1 மீட்டர் வரை வளரும் தன்மை கொண்டதாக இருக்குது. மேலும் இதோட இலைகள் நீள்வட்ட வடிவில் காணப்படுது. நீண்ட குழல் போன்ற வெள்ளை நிற மலர்களை கொண்டதாக உள்ளது. மேலும் இதோட காய்கள் பார்த்தா உருண்டையாக முட்கள் உடையதாக உள்ளது. இந்த செடியை பார்த்திங்கன்னா களை செடி போல் இந்தியா முழுவதும் பரவலாக வளருது. நம்ம சின்ன வயசில் விளையாடுறப்ப இந்த செடி பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த செடி ஒரு விஷச்செடி அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. இது ஒரு விஷச்செடி தான். முறையாக கையாளப்ப சிறந்த மருத்துவ செடியாக இருக்குது. இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் அடங்கி இருக்குது. இதில் 3 வகை இருக்குது. வெள்ளை நிற பூக்களை கொண்ட ஊமத்தை, நீல ஊமத்தை, அடுக்கு ஊமத்தை அப்படின்னு. பழமையான இந்திய மருத்துவத்தில் இதனை சிவசேகரம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இலையின் நன்மைகள்னு பார்த்தா இலைகள் மற்றும் பூக்களை நல்லா உலர்த்தி சுருட்டு மாதிரி செஞ்சு புகைக்கும் போது காசநோய் குணமாகுது. தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டால் இதனை தவிர்த்திடணும். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயோட 1 லிட்டர் இலையோட சாறை நல்லா காய்ச்சி அதோட நீர் வற்றும் வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கங்க. இதை புண்கள், அழுகிய புண்கள் மீது பூசும்போது புண்கள் குணமாகுது. ஊமத்தை இலைகளை நல்லெண்ணெய் நல்லா வதக்கி ஒத்தனம் கொடுக்குறப்ப கீழ்வாய்வு, மூட்டு வலி, மூட்டு வீக்கம், கட்டிகள் போன்றவை சரியாகுது. தேள், பூரான் போன்ற விஷக்கடிகளுக்கு இதன் இலையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சி பற்று போட்டால் குணமாகும். இலையோட சம அளவு அரிசி சேர்த்து அரைச்சி கட்டிகள் மீது போடும்போது குணமாகுது. விஷத்தை விஷத்தால் முறிக்கும் அற்புத மூலிகைன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதோட பூக்களை இரவில் தண்ணீரில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தலையில் தேய்ச்சி குளிக்கும்போது பித்த, பிரம்மை, பைத்தியம் போன்ற நோய்கள் சரியாகுது. இதோட காய்களை தலையில் புழுவெட்டு, பேன் போன்ற பிரச்சனைகளுக்கு சரி செய்ய உதவுது. அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா வளரவும் உதவுது. மேலும் இது போன்ற பல நோய்களுக்கு இந்த ஊமத்தை யூஸ்